இன்னைக்கு என்னோட ஃப்ரைடே லஞ்ச் மெனு பார்க்கலாமா? முட்டைக்கோஸ் பொரியல், தேங்காய் பூ, பாசி பருப்பெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பூ அப்பளம், ரவுண்ட் அப்பளம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அது கொஞ்சம் பொரிச்சாச்சு. அப்புறம் இந்த பெரிய அப்பளப்பும், அப்புறம் சாம்பார் வந்து துவரம் பருப்பும், பாசி பருப்பு போட்டு பண்ணா நல்லா இருந்தது. அப்புறம் ரசம், மோர், பாயாசம் இதுவும் ரெடி பண்ணியிருந்தேன். எதுக்கு இந்த லஞ்ச் மெனுன்னு பார்க்குறீங்களா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு சாம்பார், ரசம், மோர்ன்னு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குனாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாரி ரெடி பண்ணேன். ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு எப்படியும் 150 டூ 200 வரைக்கும் வந்துரும். ஸோ, அதனால தான் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. வாழை இலையில நம்ம என்ன சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலுமே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எனக்கு ரசத்தோட இந்த மாரி கொஞ்சம் சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாரி சாப்பிட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு மோர் கூட சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த காம்போ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ, ஃபைனலா சேமியா பாயாசம். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்தது. நெய்யில நல்லா சேமியா வறுத்து தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு, அதோட சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலா பால் ஊத்தி இறக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான சேமியா பாயாசம் ரெடி ஆயிரும்.